ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி கோதுமை ரவையில் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கோதுமை ரவை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக்கணும். வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணிக்கணும். ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு வடை சட்டியை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட நீட்டமாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட இஞ்சி விழுது நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டுடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணியை விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ நீங்கள் ரவையை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போது ஒரு அரை மூடி லெமனை இதில் ஜூஸை இதில் புழிஞ்சு விட்டுறணும். புழிஞ்சு விட்டு நல்லா கொதித்ததுமே ரவையை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ரவை வேகட்டும் நல்லா நீங்கள் விட்டுறணும். இப்போது அது நல்லா கிளற உங்களுக்கு தண்ணி எல்லாம் ஈர்த்துட்டு உங்களுக்கு ரவை உப்புமா ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் சம பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ஈர்த்துடும். அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவை உப்புமா உதிரியாக உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ உதிரியான உப்புமா ரெடி. அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.